எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி மார்ச் மாதம் 6/3/2026 ஆகுது. எல்லாருமே இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, முழுமைக்கும் பாருங்கள். மழை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, மழை வரப்போகுது. எந்த தேதியில் மழை வரப்போகுது, உங்களுக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, அறுவடை செய்யலாமா, இனிமேல் வரும் மண்கள் அறுவடை பணி எப்படி செய்ய வேண்டும், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இடியுடன் கனமழை நம்ம தமிழகம் நோக்கி திரும்பி இருக்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மழையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மழை எப்போ வரப்போகுது, உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் இனி எப்போது கனமழை பெய்யும், கவனமாக கேளுங்க மக்களே. நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு மழை வராது, அதான் உண்மைங்க. இப்போதைக்கு கனமழையும் வரப்போவது கிடையாது, மிக கனமழையும் வரப்போவது கிடையாது. இடியுடன் கூடிய கனமழை இப்போதைக்கு தொடங்காது. எப்போ தொடங்கும்? நாம் அறிவித்ததுபடியே வரக்கூடிய மார்ச் மாதம் 2வது வாரம் அல்லது இறுதி வாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லைனா ஏப்ரல் மே மாதத்தில் தொடங்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வருஷம், போன வருஷம் பார்த்திங்கன்னா சற்று தாமதமாக ஏப்ரல் மே மாதங்கள்லாம் தொடங்கிடுச்சு. மார்ச்சில் அவ்வளோவா மழை இல்லை. ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அதிகமான 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கப்போது என்பதனால இந்த வருஷம் மார்ச் இறுதி வாரம், அதாவது மார்ச் 2வது வாரம் முதல் அந்த சற்று பரவலான கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, வட உள் மாவட்டம் மேற்கே தான் சற்று பரவலான இடியுடன் கூடிய கனமழைக்கு, அதாவது வெப்பசலனை கோடைகால மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. எப்போ சார் மழை தொடங்கும், எப்போ சார் மழை வரும்னு கேட்பீங்க. மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலேங்க. இப்போதைக்கு கிடையாது, இன்றைக்கி தேதி 6 தான் ஆகுது. இப்போதைக்கு மழை வராது. மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே அல்லது மார்ச் 13, 14, 15, குறிப்பாக இந்த 15, 16, 17, 18, 19, 20 இந்த தேதியில் நம்ம பெரும்பாலும் வட இந்தியாவிலும் மழை பெய்ய போகுது, தென்னிந்திய பக்கமும் கோடைக்கால மழை தொடங்க போகுதுங்க. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க, மழை இருக்குது, அதான் உண்மை. ஏன்னா இப்போ அடிக்கக்கூட வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதாவது என்னாலே பார்த்திங்கன்னா நடந்து ஒரு கடைக்கு போக முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பாதி தூரம் தான் இருக்குது, 1 கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க. இங்கேருந்து என்னுடைய வீட்டிற்கும் ஒரு கடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம். ஆனால் நடந்து போகவும் முடியல. வண்டியில் போனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வெப்ப காற்று போய் வீச ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆனால் நம்ம விவசாய சொந்தங்களை பார்த்திங்கன்னா இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். விவசாயிகள் அறுவடை பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்கள் வயலில் வேலை பார்க்குறீங்க, ஒரு சின்ன வேலை இருக்குன்னா கவனமாக வேலை பாருங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. நிழலில் உட்கார்ந்து வேலை பாருங்கள். அதே போல் நம்ம பொதுமக்கள் மற்றும் நம்ம விவசாய சொந்தங்கள் கவனமாக இருங்க, எங்கே போனாலும் அவசரப்படாதீங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது, இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மழைக்கான நாள் நம்ம அறிவித்ததுபடியே மார்ச் மாதம் இறுதி வாரம், கண்டிப்பாக இறுதி வாரம்குள்ளே நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெஞ்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. எல்லா இடங்களிலும் மழை தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. எல்லா இடங்களிலும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், பெரும்பாலும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களில் மழை பெய்யலை. அந்த இடங்கள்லாம் வறட்சியாக இருக்குது. இப்போ வட உள் மாவட்டம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த ஈரோடுக்கு வடக்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை இல்லாமல் வறட்சியாக இருக்குது. அந்த இடங்களில் தான் வரும் நாட்களில் தீவிரமான மழை பெய்ய போகுதுங்க. எந்தெந்த இடங்களில் இப்போ வறட்சியாக இருக்கோ கிழக்கு பகுதி தவிர மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குது. சரிங்களா? இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளுடைய அறிக்கை ஒரு நாள் வழங்கப்படும், ஒரு சில நாள் வழங்கப்படாது. இதனால் கொஞ்சம் என்ன சார் இது அறிக்கை கொடுக்கலன்னு கேட்காதீங்க. ஒரு நாள் வரும். இனிமேல் தினமும் அறிக்கை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் வரலன்னா ஒரு காரணம், நேற்று அறிக்கை கொடுக்கல, இன்றைக்கி அறிக்கை கொடுக்குறேன். சரிங்களா? ஆனால் ஒரு சில நாள் தான் வராது, ஆனால் தினமும் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். மழை வந்தால் கண்டிப்பாக எச்சரிக்கை அறிவிக்கப்படும். மழை வரும் நேரம், எந்த தேதியில் மழை வரும் விரைவில் அறிவிக்கப்படும். அந்த கனமழையோட தீவிரம் எப்படி இருக்கும், கோடை மழை எந்தெந்த இடங்களில் தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. மார்ச் 14, 13ஆம் தேதிக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மழை கனமழையா, இல்லை மிக கனமழையா, இல்லை ரொம்ப பாதிக்கக்கூட மழையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில்ல. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.